மதிப்பில்லாத இடத்துல விலகி இருப்பதே சாலச் சிறந்தது. நம்மளுக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்னோடய வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது வீசுகிற கல்லை விட பேசுகிற சொல்லு வந்து கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா கல் உயிரை கொல்லும், சொல்லு உயிரோட கொல்லுங்க. அதனால் நம்ம பேசுகிற வார்த்தைகளை வந்து கவனமாக பொறுமையாக பேசணும். என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசணும். சரிங்களா? மனசில் பட்டதெல்லாம் பேசுகிறோம், மனசில் தோன்றதெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு பேசக்கூடாது. சரிங்களா? அடுத்தவங்கள மனசு எந்த அளவுக்கு காயப்படும், நம்ம சொல்கிற சொல்லு வந்து அவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுகிற பேச்சை வந்து கவனமாக பேசணும். சரிங்களா? இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அந்த வார்த்தை வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும், அடுத்தவங்க பேசினா எந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தைகளை மற்றவங்கள நம்ம பேச பழகணும். சரிங்களா? அதனால் வந்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிங்க. சரிங்களா? யோசிச்சுட்டு இந்த வார்த்தையை பேசலாமா அப்படின்னு யோசிங்க. அவசரத்துலேயும் கோவத்துலேயும் பேசுகிற வார்த்தை வந்து திரும்ப அள்ளவே முடியாது. சரிங்களா? அதாவது கொட்டிட்டு அள்ள முடியாது வார்த்தைகளை. அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடியே நல்லா யோசிச்சுட்டு கவனமாக பேசுங்க. அடுத்தவங்களோட மனசை வந்து கஷ்டப்படாமல் இருக்கிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது வீசுகிற கல்லை வந்து அவங்கள வந்து என்னென்னா உயிரை கொண்டும், ஆனால் பேசுகிற சொல்லு வந்து உயிரோடு கொள்ளும். சரிங்களா? நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வந்து எதையுமே யோசித்து பேசுங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? மதிப்பில்லாத இடத்துல நம்மளை ஒதுக்கி, அதாவது நமக்கு வந்து மரியாதை இல்லை, மதிப்பில்லைங்கிற அந்த இடத்துல வந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறதா நமக்கு நல்லது. சரிங்களா? நம்ம அந்த போனோம்னா அங்கே மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னா அப்படின்னா வந்து நம்மளை நம்ம அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு சமம். சரிங்களா? அதனால் ஒரு இடத்துல நம்மளுக்கு அங்கே போனால் நம்மளுக்கு மரியாதை கிடைக்குமா, நம்மளை மதிப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும். சரிங்களா? அவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, நம்மளை பார்த்தாலும் விலகி போயிடுவாங்க, மதிக்க மாட்டாங்க, ஏளனமாக பார்ப்பாங்க, இலக்காரமாக நினைப்பாங்க அப்படின்னு தோணும்போது அந்த இடத்துக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. உரிமை இருக்குதுன்னு நினச்சாலும் அங்கே மதிப்பு இல்லைன்னா ஒதுங்கி இருப்பதாங்க நல்லது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நானும் அந்த வீட்டில் பிறந்தேன், நானும் அந்த வீட்டில் வந்து வாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உரிமையுமே இருந்தாலுமே அங்கே உங்களுக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போகாமல் இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா? உரிமை இருந்தாலும் வந்து மதிப்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும். சரிங்களா? மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துக்கு போனீங்கன்னா அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? அதுக்கு வந்து என்னென்னா உயிரோடு இருந்தும் செத்ததுக்கு சம்மந்தான். சரிங்களா? நம்மளுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது. சரிங்களா? அந்த இடத்த நினைச்சே பார்க்கக்கூடாது, போகக்கூடாது. சரிங்களா? நம்ம போய் நம்ம மறுபடியும் அவங்கக்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வர்றதுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம மரியாதை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அதனால் வந்து உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களாக போய் உங்களோட என்ன சொல்கிறேன்னா மதிப்பை இழந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்னா அவங்க என்ன செஞ்சாலும் கண்டுக்கலைன்னா நம்ம நல்லவங்களாக தெரியும். அவங்க என்ன தான் தப்பு பண்ணாலும், என்ன தான் பேசினாலும் திட்டுனாலும் வந்து அதை நம்ம வந்து அப்படியே விட்டுறணும், அசால்ட்டாக விட்டுறணும். இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம வந்து சண்டையில் திட்டுறாங்க, கோவத்தில் திட்டுறாங்க, இல்லை தெரிஞ்சுக்கிட்டே திட்டுறாங்க, இல்லை தெரியாமல் திட்டுறாங்க அப்படின்னா திட்டுறாங்களோ அடிக்கிறாங்களோ இது செஞ்சாலும் வந்து செய்கிறாங்க, அதை வந்து நம்ம அப்படியே மறந்துடணும்னு நினைப்பாங்க. நம்மளுக்கு ஒரு மான ரோசம் எதுவுமே இல்லைன்னு இல்லாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் பேச்சை கேட்டுட்டு நம்ம வந்து அதெல்லாம் மறந்துட்டு அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அது நல்லவங்களாக தெரியும். சரிங்களா? அதை வந்து நம்ம எதிர்த்து கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு கெட்டவங்களாக தெரியும். சரிங்களா? எதையுமே அவங்கக்கிட்ட இருக்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க, அவங்க பேசுகிற விஷயம் மட்டும்தான் நல்லதுன்னு நினைப்பாங்க. நம்மளோட நியாயத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளோட மதிப்பு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் பண்ணுறது தான் சரி, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒதுங்கி இருக்கிறது தான் சரி. சரிங்களா? அவங்கக்கிட்ட போய் விவாதம் பண்ணி விலைக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. சரிங்களா? அதனால் வந்து அவங்க என்ன செஞ்சாலும் கண்டுக்கலைன்னா பரவாயில்லைங்க, நம்ம வந்து நல்லவங்களாக அதாவது அவங்க செய்கிற விஷயங்கள் வந்து நம்ம கண்டுக்காமல் இருக்கணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு நல்லவங்களாக தெரியும். சரிங்களா? அதை எதிர்த்து கேட்டால் நம்ம வந்து கெட்டவங்களாக தெரியும். சரிங்களா? அதை தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? யாருக்கிட்டையுமே வந்து நியாயத்தை எதிர்பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம செய்கிறது நம்ம கரெக்டாக செய்வோம், ஆனால் வந்து அவங்க செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க, அண்ணா தான் தப்பு பண்ணாங்க. அதனால் அவங்கக்கிட்ட போய் நம்ம விளக்கம் சொல்லி அவங்கள புரிய வைக்கிறதுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை.
அதனால் வந்து நம்ம கரெக்டாக இருந்தோம்னாவே போதும் சரிங்களா. அவங்கக்கிட்ட போய் நம்ம விளக்கம் சொல்லி அதாவது நியாயத்தை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை சரிங்களா. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, எப்போயுமே யார்கிட்டையுமே நம்மளை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அவசியத்தை ஏற்படுத்தாதீங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நம்ம எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நீ இப்படி தான் அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா. நம்மளை புரிஞ்சுக்காதவங்களுக்கு தான் நம்ம தப்பாக தெரியும் சரிங்களா. நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சாலும் நம்மக்கிட்ட இருக்கிற நியாயம் மட்டும்தான் புரியும். நம்ம எத்தனை பேர் யார் வேணாலும் நம்ம மேலே பழி போட்டாலும் அவங்கள அதாவது நம்ம மேலே இருக்கிற பழியை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்கள பற்றி, அவங்களோட குணத்தை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு நடந்துக்குவாங்க சரிங்களா. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் தேவையில்லை. புரியாதவங்களுக்கு நீ என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை சரிங்களா. அடுத்து வந்து என்னென்னா, உங்களை வெறுக்கிறவங்கள உங்களோட விளக்கத்தை வந்து நம்ப மாட்டாங்க. அதுதாங்க உண்மை. அதான் என்னென்னா, நம்மளை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க, வெறுக்கிறாங்க அப்படின்னா வந்து நம்மளை பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும் நம்ம உண்மையவே சொன்னாலும் வந்து அவங்க நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிறதான் நம்மளை பிடிச்சா தானே நம்ம செய்கிறது கரெக்டுன்னு தோணும். நம்மளவே பிடிக்கலை, நம்மளை வெறுக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம செய்கிறது எல்லாமே அவங்களுக்கு தப்பாக தான் தோணும். அதனால் அவங்கக்கிட்ட போய் நம்ம நல்லதை அவங்க விளக்கத்தை எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா. விட்டுருங்க. அவங்கள்ட்ட போய் எதுவுமே கேட்காதீங்க ஓகேங்களா. பக்குவம்னா என்னன்னு தெரியுமா? அதாவது புரிஞ்சுக்கிறதும் புரிய வைக்கிறதும் இல்லைங்க சரிங்களா. அமைதியாக இருப்பது தான் பக்குவம் சரிங்களா. ஒருத்தவங்க பேசுகிறாங்க, திட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட போய் புரிஞ்சுக்கிறதோ, அவங்க சொல்கிறது நியாயம்னு புரிஞ்சுக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறதுலாம் வந்து பக்குவமே இல்லை சரிங்களா. அந்த இடத்துல வந்து நம்ம அமைதியாக இருந்துக்கிட்டு வந்துட்டோம்னாவே போதும். அதுதான் பக்குவத்துக்கு சமம் சரிங்களா. அர்த்தம், பக்குவத்துக்கு அர்த்தம். அதனால் பக்குவமாக இருக்கோம்னா எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிட்டோம்னா நம்மளோட மரியாதை வந்து நம்மக்கிட்ட இருக்கும், நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா போதும் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு போடுங்க, என்னோட வீடியோஸ் வரும் ஓகேங்களா. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.